அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அண்ட் தி வெர்ஷன்ல ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் நிறைய பேர் எல்லாருமே வந்து சின்மயி வெர்ஷன் அப்படின்னு இந்த ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்குல்ல. ஒரு பர்சனல் ஃபேவரட்டா உங்களுக்கு அந்த மாதிரி? ஐ திங்க் அந்த வந்த புதுசுல ஒரு ரொம்ப அது ஒரு ரொம்ப இருந்துச்சு. இப்போ அவ்வளவா இல்லை. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு இந்த வெர்ஷனும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அந்த வெர்ஷனும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வெர்ஷன்ல சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், அந்த வெர்ஷன்ல சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரிசனே கிடையாதுங்க. தி குழந்தைங்க வந்து சச் அ ஸ்வீட் கேர்ள். ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. சின்மயி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரெண்டிஷன்ல தெரியுது, அந்த ஒரு புரிதல் அந்த ரெண்டிஷன்ல தெரியுது. இவங்களுக்கு அந்த வயசுக்கு அவங்களுக்கு அதை எவ்வளவு அழகா புரிஞ்சு பாட முடியுமோ. அண்ட் அந்த சூஃபி எலிமெண்ட் வந்து ஆக்சுவலி எனக்கு தீயோட வாய்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த காதல் கனவினில் காதல் கீழே பாடும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த ரெஜிஸ்டர் அவங்க பாடும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சின்மயி மேம் சொல்லவே வேண்டாம், அவங்க வேற மாதிரிங்க. மையாலாம் பாடினவங்கங்க அவங்க. யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து இப்ப வரைக்கும் காம்படிஷன்ல ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சாங்ஸ்னு எல்லாரும் எடுத்து பாடுற ஒரு பாட்டு. காம்படிஷன்ல இருந்து வந்ததுனால பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன். அதெல்லாம் ஆல்வேஸ் அது எவர் கிரீனா இருக்கக்கூடிய பாட்டு. அந்த பாட்டே அவங்க பயங்கரமா ஏஸ் பண்ண சின்மயி. ஸோ இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் இப்படிலாம் கம்பேர் பண்ணாங்க.